ஹலோ அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ இஃப்தாருக்கு ஒரு ஸ்பெஷல் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயசம். இப்போ நெய் ஊற்றி காலைல நெய் ஊற்றி வச்சு அது காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்படி எடுத்துடணும். ரொம்ப அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணிக்கலாம். கறியை வரணும். முந்திரி திராட்சையை இப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்த அதுக்கு கொஞ்சம் சேமியா கட்டிட்டு பாம்பிலோ சேமியா தான் போட்டு வறுத்துக்கலாம். போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் சேமியா. சேமியா நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டோன்னே இப்போ காய்ச்சி வச்சுருக்கிற பாலையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு அரை சேமியா நல்லா கொதிச்சு பாயசம் நல்லா ரெடி ஆகிடுங்க. சேமியா எப்படி கொஞ்சம் செவக்க வறுத்து செய்யும்போது நெய்யில் நல்லா வறுக்கும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். க்ரீமாக நல்லா திக்காகிட்டு இருக்குது. சேமியா நல்லா வந்து பாயசம் நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஜபரிசியெல்லாம் போடல, வெறும் சேமியா பாயசம் தான். சேமியா நல்லா வறுத்து மைசாவும் செய்யும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதாக இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து வெந்துருச்சு. பால் வச்சு ஏலக்காய் 2 தட்டி தூள் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை முதல்ல போட்டால் சேமியா வேகாது. அதனால் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக பால் கொதிச்சு சேமியா சர்க்கரை போட்டு நல்லா கலந்து. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இறக்குனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா திக்காகிடும். டேஸ்ட்